வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டெக் தமிழன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பிக்சல் 3 and 3 XL. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன புது விஷயங்கள் எல்லாமே வந்து வரப்போகுது, என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலாம், ஸோ டிசைன், கேமராஸ், சாஃப்ட்வேர்ஸ், ஸோ இதெல்லாமே எப்படி இருக்க போகுது, ஸோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே கூகுள் பிக்சல் 3 and 3 XL பற்றி ஏகப்பட்ட இமேஜஸ், ஏகப்பட்ட ரூமர்ஸ் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாத்துலேயுமே வச்சு பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பார்த்த உடனே தெரிகிறது வந்து அந்த நாட்ச் தான். ஸோ 2018 கிட்டத்தட்ட எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து அந்த நாட்ச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே போல் கண்டிப்பாக கூகுளும் வந்து இந்த வருஷம் அந்த நாட்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. போன கூகுள் பிக்சல் போலவே இந்த வருஷமும் கூகுள் பிக்சல் 3 அண்ட் கூகுள் பிக்சல் 3 XL இந்த மாதிரி 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கூகுள் பிக்சல் 3ல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நாட்ச் வந்து இல்லை. அது வந்து கூகுள் பிக்சல் 2 போலவே இருக்குது. மற்றபடி சைடு பெசல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சைடு பெசல்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெசல்ஸ் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஸ்பீக்கர்ஸ்க்காக டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கூகுள் பிக்சல் 3 XLல பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்பில் வந்து அந்த நாச்சஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராஸ் இருக்குது. அதுவும் 2 இருக்குது, 2 ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து சைடு பெசல்ஸ் சுத்தமாக கிடையாது. ஆனால் கீழே வந்து பெசல்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு கீழே இருக்கிற பெசல்ஸ் வந்து நமக்கு அந்த டால்பி அட்மாஸ் ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க கூகுள் பிக்சல் 2 போலவே. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க எந்த விதமான புது டிசைன் எதுவுமே கொண்டு வரல. பழைய பிக்சல் 2 and 2 XL போலவே தான் பின்னாடி பார்க்குறதுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க, இந்த வட்டமும் கேமரா வந்து நமக்கு சிங்கிள் கேமரா தான் கொண்டு வந்திருக்காங்க. சிங்கிள் கேமராவை யூஸ் பண்ணி ரொம்ப நல்ல ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு கூகுள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. ஏன்னா கூகுள் பிக்சல் 2ல இருக்கிற கேமரா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமராஸ் இந்த மார்க்கெட்னே சொல்லலாம். ஸோ அதே போல் கண்டிப்பாக கூகுள் பிக்சல் 3 and 3 XLலையுமே வந்து சிங்கிள் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து ஸ்பெக்ஸ். ஸோ ஸ்பெக் வைஸ் வந்து அவங்க என்னென்ன புது விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் 845 ப்ராசஸர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே போல் ரேம் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. போன வருஷம் வந்து 4GB ரேம் இருந்தது. இந்த வருஷம் வந்து 6GB ரேம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 8GB ரேம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். கூகுள் வந்து ரேமில் வந்து ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கம்மியான ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் இந்த வட்டம் வந்து 6GB ரேம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது போல் 64GB இருக்கும், 128GB இருக்கும், அப்புறம் 256GB வந்து இருக்கும் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு பியும் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக தான் இருக்கும். ஆண்ட்ராய்டு பி வெர்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸ்பெக் வைஸ் அவ்வளோதான். ஸோ அடுத்து முக்கியமானது வந்து கேமரா. ஸோ கண்டிப்பாக இந்த வட்டம் வந்து டியூவல் கேமரா செட்டப் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா வந்து போன வட்டம் வந்து சிங்கிள் கேமரா தான். ஸோ சிங்கிள் கேமராலே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு வந்து கூகுள் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதே போல் இந்த வட்டம் வந்து சிங்கிள் கேமரா இருக்கிறதுக்கு தான் ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இவங்க என்னென்ன கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங். ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் போன பிக்சலில் இல்லை. ஸோ இந்த பிக்சலில் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஆனால் பிக்சல் வந்து IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த வட்டம் வந்து IP68 கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து ஃபுல்லி வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ நீங்கள் தண்ணிக்குள்ளே வந்து ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்தாலுமே வந்து ஒன்றுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP68 கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ எல்லாருடைய விருப்பம் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு போன பிக்சலே சொன்னாங்க. ஸோ போன பிக்சலையுமே அவங்க ஹெட்ஃபோன் ஜாக் கொண்டு வரலை. ஸோ இந்த பிக்சல்லையும் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கூகுள் பிக்சல் 3 and 3 XL எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வந்து அக்டோபரில் எதிர்பார்க்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் கூகுள் வந்து அஃபீஷியல் எதுவுமே ரிலீஸ் பண்ணலை. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.